இன்றைக்கி இரும்பு கடையிலேருந்து நம்ம ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கரண்ட் அடுப்பு ரொம்பவுமே மோசமான நிலையில் இருக்குது. ஆனால் இதோட போர்டு நமக்கு வந்து யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு கரண்ட் அடுப்பு இருக்குது. அந்த கரண்ட் அடுப்பில் இந்த போர்டு எடுத்து நம்ம செட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இப்போ இதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் நம்ம வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம போர்டை வந்து தனியாக பாட்டாக பிரித்து எடுத்துடலாம். மேலே இருக்க இந்த காயில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ள ஒரு ஃபேன் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனு. இந்த ஃபேன் அவங்க யூஸ் ஆகுதா, இது நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேட்டரியில் கொடுத்து பார்த்ததுல நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ இதில் இருக்கிற மதர் போர்டை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். போர்டு நல்ல கண்டிஷனாகவே தான் இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளுடைய இண்டக்ஷன் கரண்ட் அடுப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட காயிலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்க போர்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். போர்டோட சைஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட லென்த்தும் இதோட லென்த்தும் வந்து வித்தியாசம் இருக்குது. பட் காம்பனண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த காயில் மட்டும் இதில் இருக்குது, பட் இதில் இல்லை. மற்றபடிக்கு ஐசி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதோட சாக்கெட்டும் வந்து கனெக்ஷன் சாக்கெட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்தியாகவே இருக்குது. உள்ளுக்குள்ளே செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வச்சு கரெக்டாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்காக நான் வந்து டைரெக்டாக கரண்ட்டில் கொடுத்து செக் பண்ண போகிறதில்ல, கண்டினியூட்டி டெஸ்டர் வச்சு தான் செக் பண்ண போகிறேன். இந்த கண்டினியூட்டி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டினியூட்டி டெஸ்டரில் யூஸ் பண்ணால் தான் ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் நமக்கு வயரிங்கில் எந்த ஃபால்ட்டும் வராது. மெயின் ஆன் பண்ணியாச்சு. மெயின் ஆன் பண்ணி இதுக்கான பவர் ஆன் பண்ணி பார்த்தா சுத்தமாக ஒர்க் ஆகலை, போச்சு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா?